அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்டங்கள் தோறும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து மாவட்டந்தோறும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு இதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு இந்த எதனால நடக்குது, இது எப்படி நடக்குது, ஒவ்வொரு இடங்கள்லையும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, படுகொலைன்னு பல இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்குது. இந்த கடந்த ஒரு மாதத்திலே 131 படுகொலைகள் நடந்ததா ஆய்வு சொல்லுது. இந்த படுகொலைகள்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படுகொலைக்கெல்லாம் காரணம் ஒரு ஆணி வேறா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது எல்லாமே போய் ஒயின் ஷாப்ல தான் முடியுது. ஏன் நான் ஒயின் ஷாப்பை சொல்றேன்னா, 17 வயது 18 வயது இளைஞர்கள்லாம் இன்னைக்கு போதைக்கு அடிமையாயிடறான். இந்த போதைக்கு அடிமையாகிட்டு என்ன பண்றோங்கிறதுன்னு தெரியாம அவன் படுகொலைகளாம் கூலிப்படையா மாறி பல படுகொலைகளா மாறுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல படிக்கிறதுக்கு பள்ளிக்கு செல்லும் இளைஞர்களை விட, மாணவர்களை விட ஒயின் ஷாப்பிற்கு குடிக்க செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அங்க அதிகமாயிட்டு இருக்கு. இவன் 17 வயது 18 வயது உள்ள மாணவர்கள் அனைவரும் போதைக்கு அடிமையாயிடறான். இப்போ அவன் படிக்கிறதா இல்ல குடிக்கிறதா? பள்ளியோட அருகில உள்ள எல்லா இடங்களிலுமே ஒரு சந்துக்கு சந்து சாராய கடையை திறந்து வச்சிடறான். பள்ளியோடத்துக்கு அருகாமையிலும் பல ஒயின் ஷாப்புகளை இன்னைக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்று பள்ளிக்கூடங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்கள்ல எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. ஒரு குடிநீர் வசதி இல்லை, ஒரு கழிவறை வசதி இல்லை, ஆசிரியர் வசதிகள் இல்லை, கட்டிட வசதிகள் இல்லை, பெஞ்சு மேசை வசதிகள் இல்லை. இன்னும் சில இடங்கள்ல மரத்தடியில தான் வகுப்பறைகளை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அரசு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா இல்ல குடிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்குதா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன். நம்ம ஒரு 2 விதைகளை போட்டு நம்ம அதை வளர்க்குறோம். ஒரு விதைக்கு நம்ம தண்ணி ஊற்றி உர வச்சு அதை நல்லா பார்த்துக்கிறோம். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எந்த ஒரு மரத்துக்கு நம்ம உரம் வச்சு நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி வளர்க்குறோமோ அந்த மரம் தான் வளர்ந்து பெருசா மாறும். அதுபோலதான் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒயின் ஷாப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு காரணமா மாறி நிக்குது. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தீங்கன்னா இந்த சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும். பள்ளிக்கூடத்துல தான் ஒரு குழந்தையினோட வளர்ச்சி அங்கதான் இருக்கு. பள்ளிக்கூடத்துல தான் ஒரு குழந்தைக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க கூட இடமா இருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் சரி எது தப்பு எது, நாட்டுல சட்ட ஒழுங்கை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவு வரும். அதை விட்டுட்டு நீங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க ஒயின் ஷாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் இங்க சட்ட ஒழுங்கு மேலோங்கி நிக்குது. இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்னா தண்டனை அதிகரிக்கப்படணும். கடுமையான தண்டனைகள் அதிகரிக்கப்படும் போதுதான் இங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, இன்னொரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன். ஒருத்தன் 2 கொலையை பண்றான். 2 கொலை பண்ணிட்டு ஜெயில உள்ள இருந்துட்டு திருப்பி வெளியே வரான். வெளியே அவன் திருப்பி ஒரு கொலையை பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில போயிட்டு இன்னொரு கொலையை பண்ணிட்டு திருப்பி ஸ்டேஷன்ல போயிட்டு அவன் ஆஜராகிறான். அவனுக்கு இதுக்கு முன்னாடியே நீங்க 2 கொலை பண்ணதுக்கு கடுமையான சட்டத்தை வச்சு கடுமையான தண்டனை வழங்கியிருந்தா அவன் திருப்பி கொலை பண்ணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. இப்போ அவன் திருப்பி வெளியே இன்னும் 2 கொலைகளை பண்ணிட்டு திருப்பி உள்ள போறான். காரணம் கேட்டா, எப்படியோ ஒரு கொலை பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கு தண்டனை உண்டு, அதுக்கு இன்னொரு கொலையும் சேர்த்து பண்ணிட்டு நான் 2த்துக்கு சேர்த்து தண்டனை அனுபவிச்சேன்னு தைரியமா போறான். ஏன்னா அந்த சூழல்ல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு பொது வெளியில நம்ம சுதந்திரமா போயிட்டு வெளியே வர முடியல, ஒரு கருத்தை சுதந்திரமா சொல்ல முடியல. எல்லாமே இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க படுகொலையால கூலிப்படைகளால இங்க பல கொலைகள் மாறுது. நம்ம சுதந்திரமா நம்ம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழல்ல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ அவன் கொலை பண்ணிட்டு என்ன பண்றான்? அவன் வெளியே இருக்கிறத விட உள்ள சந்தோஷமா இருக்கான். அப்போ அவனுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கும் போதுதான், ஒருத்தனுக்கு செய்யக்கூடிய குற்றத்துக்கு கடுமையான தண்டனைகள் வரும்போது அங்க குற்றம் குறையும். அவனுக்கு கடுமையான தண்டனைகள் அங்க உள்ள இருக்கிறதே அவனுக்கு சந்தோஷமா இருக்கிறதா தான் நினைக்கிறான். அதனாலதான் இங்க வெளியே கொலையை பண்ணிட்டு திருப்பி உள்ள போயிடுறான். அதுல என்ன இருக்கு? அவன் சந்தோஷமா இருக்கான். அப்போ
கடுமையான சட்டங்கள், கடுமையான தண்டனைகளும் கொடுத்தாதான் இங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும். இங்க நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு விவசாயி அவன் வயல்லயோ உள்ள பக்கத்துல உள்ள ஒரு மரங்கள்ல கல்லு இறக்குனா அவனை தேடி 4 போலீஸ் 5 போலீஸ் போய் பிடிக்குது. ஆனால் இந்த ஒயின் ஷாப் விற்கக்கூடிய இந்த மதுபான கடைக்கு பாதுகாப்பு கொடுக்குது. என்ன காரணம்? ஒரு விவசாயிக்கு ஒரு நியாயம், இதை விற்கக்கூடிய அரசுக்கு ஒரு நியாயமா? அந்த கல்லுல அப்படி என்ன இருக்கு? கல்லுல இருப்பது போதை பொருள் அப்படின்னா நீங்க விற்பது திருப்பதி தீர்த்தமா? இந்த ஒயின் ஷாப்ல விற்கக்கூடியது திருப்பதி தீர்த்தமா? யோசிச்சு பாருங்க. நீங்க விற்பதும் போதை பொருள் தான், அவரு விற்பதும் போதை பொருள் தான். அவருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இதுதான் சமூக நீதியா? இது போலதான் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மின் கட்டணம் உயர்ந்துகிட்டே தான் போகுது. அது எதனால உயர்ந்துட்டு போகுது? அது எதற்காக வாங்குறீங்க? அந்த அதிக கட்டணத்தை வசூல் பண்ணி நீங்க என்ன கம்பத்தை சீரமைக்க போறீங்களா? இங்க பல கம்பங்கள் சீரமைக்க முடியாம கீழே விழுகக்கூடிய சூழல்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே தெரியும், எந்த ஒரு கம்பமுமே சரியான முறையில இயங்குதா அப்படின்னு பார்த்தா தெரியும். பல கம்பங்கள் பழுதடைந்த நிலையில் எப்போ விழுன்னு தெரியாத சூழல்ல தான் இன்னைக்கு கம்பங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கம்பத்தெல்லாம் சீரமைக்காம நீங்க மின் கட்டணத்தை மட்டும் உயர்த்தி என்ன பண்ண போறீங்க? விக்கிரவாண்டியில எங்க அண்ணன் ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு பாடின ஒரு குத்தத்துக்காக குற்றாலத்துக்கு குளிக்க போனவரை கொத்தா தூக்கிட்டு வந்து அவரை கைது பண்றீங்க. அவரா பேசாம விட்டுருந்தா கூட மேடையில ஒரு இடத்துல பாடிட்டு அவர் போயிருப்பாரு. அந்த பாட்டு அங்க இருக்க ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதுல தெரிஞ்சிருக்கும். நீங்க தேவையில்லாம அவரை கைது பண்ணணும்னு ஒரு அறிக்கையை விட்டு அவரை கைது பண்ண வச்சு இன்னைக்கு அந்த பாட்டை மூல முடுக்கெல்லாம் சந்து பொந்தெல்லாம் இன்னைக்கு கேட்குற அளவுக்கு நீங்க ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்கிறது நீங்க தான். இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு பழமொழியோட சொல்லணும் அப்படின்னா, வேலியில போற ஓனான நீங்களே வேட்டியில பிடிச்சி விட்டுக்கிட்ட மாதிரி அப்புறம் குத்துது குடையுதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நன்றி, வணக்கம்.